இந்த ஒரு வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு பிளாக் ஹெட்ஸ் ஆர் ஒயிட் ஹெட்ஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம். இந்த ஒரு மாடர்ன் டேஸில் நிறையா பேர்த்துக்கு பிளாக் ஹெட்ஸ் ஆர் ஒயிட் ஹெட்ஸ் இருக்குது. இந்த வீடியோவில் பிளாக் ஹெட்ஸ் ஆர் ஒயிட் ஹெட்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ஃபார்ம் ஆகிறதுக்கான ரீசன்ஸ் என்னென்ன, அப்படி பிளாக் ஹெட்ஸ் ஆர் ஒயிட் ஹெட்ஸ் உங்களுக்கு இருக்குன்னா அதை எப்படி க்யூர் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் இஸ் கவியரசன் ராஜ். ஐ எம் பேக் வித் another வீடியோ. ஃபார்மேஷன் நார்மலாக ஹியூமனோட ஸ்கின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் மைன்யூட்டான போர்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஈவன் நீங்கள் கிளியராக இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிற கிளியர் ஸ்கின்ல கூட மைன்யூட்டான போர்ஸ் வந்து ஓப்பனில் இருக்கும். அப்படி இருக்க அந்த மைன்யூட் போர்ஸில் ஒரு டெட் ஸ்கின் லேயர் ஃபார்ம் ஆகும். அந்த டெட் ஸ்கின் லேயரை நம்ம ப்ராப்பராக ரிமூவ் பண்ணாமல் விடும்போது அது ஒரு பம்பாக மாறும். அப்படி இருக்க அந்த பம்ப் வந்து க்ளோஸ்டு சர்ஃபேஸில் இருக்குன்னா அதை நம்ம ஒயிட் ஹெட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதே அந்த பம்ப் வந்து ஓப்பனில் இருக்குது, அதில் நிறையா ஏர் பட்டுகிட்டே இருக்கும்போது அந்த ஒயிட் கலர் வந்து பிளாக்காக டேர்ன் ஆகும். ஸோ அதை தான் நம்ம பிளாக் ஹெட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இப்படி தான் உங்களுக்கு ஒயிட் ஹெட்ஸ் ஆர் பிளாக் ஹெட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அப்படி ஃபார்ம் ஆகிறதுக்கான ரீசன்ஸ் நம்பர் 1, உங்களோட ஸ்கின் ரொம்ப ஆயிலி ஸ்கின்னாக இருக்குன்னா உங்களுக்கு ஒயிட் ஹெட்ஸ் ஆர் பிளாக் ஹெட்ஸ் கண்டிப்பாக ஃபார்ம் ஆகும். ஏன்னா உங்களோட ஸ்கின் வந்து ஆயிலி ஸ்கின்னாக இருக்க பட்சத்தில் உங்களோட ஸ்கின்ல சீபம் ஆயில் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இப்படி ப்ரொடியூஸ் ஆகிற சீபம் ஆயில் உங்களோட ஸ்கின்ல இருக்க போர்ஸில் போய் கிளாக் ஆகும். அண்ட் தென் அந்த கிளாக்டு போர்ஸ் வந்து உங்களுக்கு பிளாக் ஹெட்ஸாவோ இல்லை ஒயிட் ஹெட்ஸாவோ மாறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் வந்து ரொம்ப ஆயிலியாக இருக்குன்னா உங்களுக்கு ஆக்னியா கிரியேட் ஆகிறதுக்கான சான்சஸும் ரொம்பவே அதிகம். ஸோ உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் இருக்கப்ப உங்களுக்கு ஒயிட் ஹெட்ஸ் ஆர் பிளாக் ஹெட்ஸ் வரதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம். நம்பர் 2, நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் மூலிமா உங்களுக்கு ஒயிட் ஹெட்ஸ் ஆர் பிளாக் ஹெட்ஸ் வரும். அது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சன்ஸ்க்ரீனு நம்ம எடுத்துப்போம். நீங்கள் யூஸ் பண்ணுற சன்ஸ்க்ரீன் எப்போவுமே உங்களோட போர்ஸில் போய் கிளாக் ஆகி ஒரு லேயராக ஃபார்ம் ஆகி தான் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் தரும். அப்படி இருக்கப்ப உங்கள் போர்ஸில் கிளாக் ஆகிற அந்த சன்ஸ்க்ரீனை நீங்கள் ஈவினிங்கோ இல்லை நைட்டோ நீங்கள் அதை ரிமூவ் பண்ணாமல் விட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஒயிட் ஹெட்ஸ் ஆர் பிளாக் ஹெட்ஸாக மாறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ஆக்னி கிரியேட் பண்ணுறதுக்கான சான்சஸும் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன ரீசன்ஸ்னால உங்களுக்கு ஒயிட் ஹெட்ஸ் ஆர் பிளாக் ஹெட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். சொல்யூஷன் நம்பர் 1, யூசிங் சாலிசிலிக் ஆசிட். சாலிசிலிக் ஆசிட் அப்படிங்கிறது ஒரு கெமிக்கல் இன்க்ரீடியன்ட். அதை வச்சு உங்களோட ஸ்கின்ல இருக்க இம்ப்யூரிட்டிஸை உங்களால் கிளென்ஸ் அவுட் பண்ண முடியும். எஸ்பெஷலி உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் இருக்குன்னா இந்த சாலிசிலிக் ஆசிட் அப்படிங்கிறது ரொம்பவே நல்ல இன்க்ரீடியன்ட் உங்களோட ஸ்கின் கேரில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா சாலிசிலிக் ஆசிட் உங்களோட போர்ஸை மட்டும் கிளென்ஸ் பண்ணாமல் உங்கள் ஸ்கின்ல ப்ரொடியூஸ் ஆகிற சீபம் ஆயிலையும் கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்காக ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் சாலிசிலிக் ஆசிட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஃபார்ம் ஆகிற ஒயிட் ஹெட்ஸ் ஆர் பிளாக் ஹெட்ஸ் இல்லை உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகிற ஆக்னியோ இல்லை சீபம் ஆயிலையோ கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் 2, எக்ஸ்ஃபோலியேஷன். எக்ஸ்ஃபோலியேஷனை பற்றி நான் பேசணுன்னா இந்த ஒரு சின்ன வீடியோ பத்தாது. ஏன்னா எக்ஸ்ஃபோலியேஷனுக்குனே தனியாக டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ பண்ணணும். ஏன்னா எக்ஸ்ஃபோலியேஷன் நம்மளோட ஸ்கின்னுக்கு நிறையா பெனிஃபிட்ஸை கொடுக்க போகுது. நான் இந்த வீடியோக்கு என்ன தேவையோ அதை நான் ஷார்ட்டாக சொல்ல பார்க்குறேன். நார்மலாக உங்கள் ஸ்கின்ல இருக்க டெட் ஸ்கின் லேயரை நீங்கள் ரிமூவ் பண்ணுற ப்ராசஸ்க்கு பேர் தான் எக்ஸ்ஃபோலியேஷன் சொல்லுவாங்க. இந்த எக்ஸ்ஃபோலியேஷனை எதர் நீங்கள் நேச்சுரல் டைப்லேயும் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் கெமிக்கல் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் எக்ஸ்ஃபோலியேஷன் பண்ண முடியும். ஸோ அதை தான் 2 டைப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒன்று கெமிக்கல் எக்ஸ்ஃபோலியேஷன், இன்னொன்று ஆர்கானிக் எக்ஸ்ஃபோலியேஷன். நான் ஆல்ரெடி உங்களுக்கு பிளாக் ஹெட்ஸ் ஆர் ஒயிட் ஹெட்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ நீங்கள் உங்கள் ஸ்கின்ல இருக்க போர்ஸில் மைன்யூட்டாக ஏதோ ஒரு இம்ப்யூரிட்டிஸ் போய் கிளாக் ஆகும்போது தான் உங்களுக்கு ஒயிட் ஹெட்ஸ் ஆர் பிளாக் ஹெட்ஸ் வரும்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அப்படி இருக்கப்ப நீங்கள் எக்ஸ்ஃபோலியேஷன் பண்ணும்போது நீங்கள் ஒரு டெட் ஸ்கின் லேயரவே ரிமூவ் பண்ணுவீங்க. அப்படி இருக்கும்போது உங்கள் ஸ்கின்ல இருக்க எல்லா இம்ப்யூரிட்டிஸையுமே எக்ஸ்ஃபோலியேஷன் ப்ராசஸ் மூலிமா உங்களால் ரிமூவ் பண்ணிட முடியும். ஸோ அப்படி இருக்கப்ப நீங்கள் எக்ஸ்ஃபோலியேஷன் பண்ணும்போது உங்களுக்கு ஒயிட் ஹெட்ஸ் ஆர் பிளாக் ஹெட்ஸ் வரதுக்கான சான்சஸ் ரொம்பவே கம்மி. ஆல்சோ சேம் எக்ஸ்ஃபோலியேஷன் உங்களோட ஆயிலி ஸ்கின்ல ப்ரொடியூஸ் ஆகிற சீபம் ஆயிலையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபைனலாக போனஸாக நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நீங்கள் நார்மலாக எனி கைண்ட் ஆஃப் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் லைக் சன்ஸ்க்ரீன் ஆகட்டும், இல்லை நீங்கள் ஏதோ ஒரு மேக்கப் வியர் பண்ணாலும் வியர் பண்ணிவிட்டு அன்றைக்கி ஈவினிங் ஆர் நைட் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த மேக்கப் எல்லாத்தையுமே நீங்கள் கிளென்சர் வச்சு நல்லா ஃபேஸை வாஷ் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு போய் தூங்குங்க. ஏன்னா மோஸ்ட்லி நிறையா பேர் சோம்பேறித்தனம் பட்டு இந்த ஒரு விஷயத்த பண்ண மறந்துடுவாங்க. ஏன்னா நீங்கள் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் வெளியே போகும்போது நிறையா டஸ்ட்டு வந்து உங்களோட போர்ஸில் கிளாக் ஆகிறதுக்கும் நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி இருக்கப்ப நீங்கள் அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஈவினிங் ஆர் நைட் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி தான் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கப்ப நீங்கள் ஃபேஸ் வாஷ் மட்டும் நைட்டு ஸ்கிப் பண்ணாமல் பண்ணிடுங்க. ஸோ இதுவே உங்களுக்கு மோஸ்ட்லி நிறையா ப்ராப்ளமை சால்வ் பண்ணிடும். உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக ஈவினிங் ஆர் நைட் வந்து கண்டிப்பாக கிளென்ஸ் பண்ணிட்டு தான் தூங்கணும். ஏன்னா உங்களோட ஆயிலி ஸ்கின்ல இருக்க சீபம் ஆயிலையும் நீங்கள் ரிமூவ் பண்ணாமல் விடுறது அவ்வளோவா நல்ல விஷயம் கிடையாது. ஸோ நைட்டு கண்டிப்பாக நீங்கள் கிளென்சர் யூஸ் பண்ணி உங்களோட ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிவிட்டு தூங்குங்க. ஸோ தட்ஸ் இட். ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்ச விஷயம் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறேன். Until then, bye from கவியரசன் ராஜ்.